உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகு கேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய மனதில் நினைத்ததை மனதார செய்ய முடியாமல் பலவிதமான தவிப்புகளுடன் சரியான பாதை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் செயல்பாடுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள் அமர்ந்து விட்டார். கேது பகவானோ ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10க்கு வந்து விட்டார். ராகு பகவான் 10லிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த 2025 கரெக்டாக மே எண்டுக்குள்ளே நடைபெற்று விட்டது. ஸோ இந்த நடைபெற்ற விஷயங்கள் மூலமாக நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்றமும் என்ன விஷயங்கள் கவனம் என்ற செயல்பாடும் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவதுங்க, உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய குரு எப்போ உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்ந்தாரோ, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்தாரோ, அதுவே பெரிய பாதிப்பு. ஜீரண கோளாறு, மன அழுத்தங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாது, நீங்கள் சொல்கிறத உங்கள் மிஸ்ஸஸ் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, உங்கள் மிஸ்ஸஸ் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். அப்போ இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும், கல்யாணம் முடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் சமயோக புத்தியை ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கே சமயோக புத்தி செயல்படலை. நான் எவ்வளோ பிளான் போட்டு பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் மட்டும் அந்த பிளான் பழிக்க மாட்டேங்க அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். இது நம்மளுடைய மிதுனராசியான பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? இது பொது பலனே, அதான் முக்கியமான விஷயம், பொது பலனே. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராசிக்குள்ளே குரு வந்துட்டார். அப்போ இன்னுமே உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களை புரிஞ்சுக்கொள்ளாத உங்கள் கணவன் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. நட்பே பொய்யடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த அளவுக்கு நிறைய நண்பர்கள் உங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை கவலைப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் பார்த்து உயர்த்தி விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் என் நன்மை, பரவாயில்ல என் மூலமாக வந்தான்டா, சந்தோஷம்டா, நீங்கள் நினச்ச நண்பனே நீ வரக்கூடாதாங்கன்னு உங்களை தள்ளி விட்டு போயிட்டு மேலே போய் உட்காந்துக்கலாம் பலவடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 2.5 வருஷத்துக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இப்போ 1 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சிச்சு, நிறைய ஏமாற்றங்கள் செஞ்சிச்சு. ஸோ அந்த நிலை மாறி நண்பர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் அல்ல, நண்பர்களையும் நல்ல நன்மை இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவர் பாஸ்கரன் பாஸ்கரன் படத்தில் பேசுவார்ல, அது சந்தானம் அவர் பேசுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நல்ல நண்பனும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? அது அவங்க சொன்னது நண்பனை எதிராக நல்ல நன்மை கெட்ட நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், உண்மையாக உயிருக்குயிரான பாசத்துடன் பழகின உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இப்போ உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க. நண்பன் யார் நல்ல நன்மை யார் கெட்ட நண்பன் சொல்லி நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கில் கூட கொடுத்துருவீங்க. ஆனால் பேர்களை மட்டும் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம சொன்னோங்கிறக்க நீங்கள் ஃபீட்பேக்கில் எனக்கு இந்த பேர் கெட்டவன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய மிதுனராசிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா விதத்துகளுமே கேட்ட போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க உங்களை கடந்த காலங்களில்.
இங்கிட்டு போய் வீட்டுக்கு போகணுன்னா வீட்டுக்கு போக முடியாது. சரிடா விட்றா வெளியூர் போயிடண்டானாலும் வெளியூர் போக முடியாது. வெளியூரில் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வச்சாங்க. ஏப்பா நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயா, நான் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன். பிஸ்னஸ் பண்ண கஷ்டப்பட்ட நபர்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த மிதுன ராசியில் கடந்த காலத்தில் சொந்த தொழில் வச்சு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். பண்ணியும் கூட வேலைக்கு 2.5 வருஷமாக வேலையாட்கள் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி பண்ணி பார்த்தாலும் நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் போச்சு. வேலைக்கு ஆள் இல்லாமல் நான் கம்பெனியவே மூடிட்டேன்னு சொன்ன நபர்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசியில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க நேரடியாக வர்றவங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்ட்டிங் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம். எல்லா நாடுகளுக்குமே நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேருந்து எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்துமே 15 பேர் பேசியிருக்காங்க. நம்ம எப்போயுமே வந்து கால்ஸ் வந்துச்சுன்னா கேட்போம், சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 சேனலில் பேசிக்கிருக்கோம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எதில் நம்ம அதிகமாக ரீச் ஆகிறோம் அப்படிங்கிற. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்த்து பேசி ஆஸ்திரேலியாவில் 15 பேர், கனடாவில் ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி நமக்கு மலேசியா, ஸோ மலேசியாலாம் எண்ணிக்கை இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழர்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்காங்கிறத நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப அற்புதமாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க பேசுகிற தமிழை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவங்க குழந்தைகள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த குழந்தைங்க பேசுகிற தமிழ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படி எல்லா இடங்களிலும் எங்களை சென்றடைய வைத்தது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக தான் நாங்கள் இப்படி பிரபலமாகியிருக்கோம். ஸோ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஸோ சும்மா பேருக்குன்னு பேசிட்டு போயிடக்கூடாது. நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த சக நண்பர்கள், நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும், நம்ம ஜாதகம் பார்க்குற விதங்களும் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் கிரகத்துடைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து மிதுன ராசிக்கு ராசியிலாம இருந்து 7ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ மனைவி, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே ஒற்றுமையாயிரும். கேது பகவான் 4ஆம் இருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு, சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தை நோக்கி பயணிப்பீங்க. நீங்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் எடுக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்திருக்காரு. புண்ணிய சேஸ்திரங்கள் போவீங்க. இப்போ ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களுடைய சன்னதிகளுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக வந்து வெட்காளி அம்மனை பார்க்க நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், வெட்காளி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ண ஆசைப்பட்றேன், எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க வாய்ப்பு போகலாமா அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மதுரை வெட்காளி அம்மனை நீங்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் காவல் தெய்வ கோயிலுக்கு இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக நீங்கள் நினச்ச கோயிலில் போய் அங்கே போய் காலை வச்சு சாமி கும்பிட்டு வருவீங்க. நீ தான் கெதின்னு சொல்லி நின்றுட்டு வர வேண்டிய காலகட்டம் சூப்பராக இருக்கும். பத்ரகாளி அம்மன், உங்கள் ஊரில் உள்ள பத்ரகாளி அம்மனை நீ கைப்பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க டாப் லிஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இயக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, மிதுனராசிக்காரங்க கொஞ்சம் நைட் ட்ராவல், நீங்கள் காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னா, நீங்கள் ஓனாக கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா கட்டாயமாக நிதானமாக ட்ரைவ் பண்ணணும். இல்லைன்னா முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ட்ரைவிங் பண்ணுவாங்கன்னா அவங்கள வச்சுக்கோங்க. இல்லை ஒரு டிரைவர் அவங்கள வந்து வேலைக்கு வச்சு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நைட் ட்ராவலில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினால் பாதிப்புகள் கிடையாது, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இல்லைன்னா சின்ன சின்ன அந்த வண்டியில் போகிறனால சின்ன விரை செலவுகள் ஏற்படும். நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு மூவ் பண்ண விடாமல் இங்கிட்டு கேது பகவான் சேர்ந்து லாக் பண்ணுவார், சனி பகவான் இங்கே டிஸ்டர்ப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் லாக் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் கவனம் தான். ஒரு என்னென்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் போய் இருக்கிறனால என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன வேகத்தடையை போட்டு கொஞ்சம் நிதானமாக போகும் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க அப்படிங்கிறத நம்ம உணர்த்துகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல விதமான சந்தோஷங்களை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்,
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோன்றினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.